பம்பு. இது தாண்டி தான் அனந்தபுரி ஹாஸ்பிட்டல், மெடிஃபோர்ட்டு, எஸ்பி மெடிஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் அனந்தபுரி. அதை தாண்டி ஒரு மால் இருக்கும், ட்ரிவாங்கூர் மால். அதுவும் தாண்டி ஏர்போர்ட். மேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே போகும்போது நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் டைம் போனப்போ. அது கீழே போனது. இந்த டைம் மேலே ஏற்றி விட்டுட்டாங்க. மேலே போகும்போது நமக்கு ஏர்போர்ட் தெரியும் நீட்டாக. ஸோ இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் தான் ஏர்போர்ட். லெஃப்டில் அந்த கொடியெல்லாம் தெரியுதுல்ல, அதுதான் ஏர்போர்ட். அதுக்கு போகிறதுக்கான வழி தான் இது. அதில் போய் லெஃப்டில் போய் உள்ளே போகணும். நம்ம கீழே வந்தப்போ இந்த வழியாக வந்திருப்போம். இந்த இப்போ லெஃப்டில் நிறைய வண்டி ஏறுவாங்க. அந்த வண்டி ஏறுற இடத்துல தான் நம்ம வந்திருப்போம். இந்த லெஃப்டில் ரோடு வழி தான் நம்ம அன்றைக்கி ஏறினோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி இருந்துச்சு. முன்னாடி அங்கே அது வழி வந்தாச்சுன்னா, கீழேருந்து வந்தாச்சுன்னா டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 2-3 தடவையாவது அந்த சிக்னலில் ஸ்டாப் ஆகி தான் வரணும். இங்கே மேலே வரும்போது அந்த இது தெரியாது. நான் காட்டாக்கடை ரைட்டில் அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டாக்கடை வழியாக ட்ரிவாண்ட்ரம் வர்றதில் இங்கே தான் ஏறி உள்ளே வரும், இந்த ஹைவேல வரும். நல்ல க்ரௌட் இருக்குங்க. இங்கே வந்தாலே, கேரளாவில் வந்தாலே நிறைய பெரிய பெரிய வண்டியெல்லாம் பார்க்கலாம். முன்னாடி எங்களுக்கு கன்னியாகுமரியில் கூட எதுவும் கிடையாது. ஆனால் இப்போது 74லேயே ஜாக்வார் இருக்குது, BMW நிறைய இருக்குது. எல்லா வெஹிக்கிள்ஸுமே நிறைய இப்போ பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இதில் லெஃப்டில் போனோன்னா கிம்ஸ் போகலாம், கிம்ஸ் ஹாஸ்பிட்டல். அப்படின்னா லெஃப்டில் போய் உள்ள அண்டர் கிரவுண்ட் வழியாக அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். எஸ், நினைக்கிறோமா இந்த இடத்துலையும் பாலம் போட்டுருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கொஞ்சம் நாள் ஆயிரும், 1 இயர் கிட்ட ஆகும்போது அந்த 2 பாலத்தையும் முடிச்சுட்டு இதில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலம் போடாமல் இருந்தால் இந்த இடத்துல டிராஃபிக் தான். இல்லாட்டி இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோ பாலத்தையும் போட்டுட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக போய் 2 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போனால் போதும், அப்படி தான் நினைக்கிறேன். பாலம் போடுற எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாலம் தேவையில்லாத இடத்த க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, அப்படியே சுற்றி போக வேண்டியதான். அதே மாதிரி அங்கே கோவளத்துக்கு முன்னாடியும் 2 இடத்துல கிராசிங் இருக்குது. அதுக்கு ஏதாவது பண்ணால் நல்லது. அந்த இடத்துல கொஞ்சம் டிலே வருது. இது ரைட் சைடில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இது ஓபை தம்ரான்னு சொல்லுவாங்க. இந்த ஹோட்டலில் போயிருக்கேன் 2-3 தடவை. ஆஃபீஸ்லேருந்து போயிருக்கேன். லெஃப்ட் சைடில் லுலு மால். இங்கே பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்குது. முத்தூட்டோட ஹோம்ஸ், அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸும் ஃப்ளாட்ஸும் எல்லாம் நிறைய இருக்குது. லுலுவில் அந்த ஆஃபர் சைடில் மட்டும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி இப்போ மார்னிங் 10 தானே ஆச்சு, ஈவினிங் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மற்றபடி வீக்கெண்டு கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஸோ இதுதாங்க அக்குளம் பிரிட்ஜ். இந்த இதில் நான் மீன் பிடிக்க போயிருக்கேன் கீழே. இன்னும் என்னைக்காவது போய் மீன் பிடிக்கிற வீடியோவும் போடுறேன். ஃபிஷ்ஷிங்க்காக ராடெல்லாம் வாங்கி
ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து நாங்கள் போயிருக்கோம். இதுவும் ஒரு 4 ஸ்டாரா 3 ஸ்டாரா ஹோட்டல், கோகுலம் கிராண்ட். அதான் அங்கே கப்பல் மாதிரி இருக்குல்ல, அதுதான் இன்ஃபோசிஸ். இந்த இன்ஃபோசிஸ் அதோட பார்க்கிங் தான் இது. இன்ஃபோசிஸ் வந்து 2 பில்டிங் இருக்கும். உங்களுக்கு 3 கேட்டுன்னு நினைக்கிறேன். அதில் 2 பில்டிங் இருக்கும், 2 கப்பல் மாதிரி வச்சுருப்பாங்க. மரங்கள் நிற்கிறதுனால கிளியராக தெரியாது. இது தாண்டி யூஎஸ்டி குளோபல்னு ஒன்று இருக்கும், முன்னாடி வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இந்த யூஎஸ்டி குளோபலோட கேட்டு தான் அது. இங்கே உள்ளே இருக்கிற பில்டிங் தான் யூஎஸ்டி குளோபல். இது வந்து டெக்னோ பார்க்கோட ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 முன்னாடி நான் காமிச்சிருக்கேன். ஃபேஸ் 3 வந்து 2க்கும் 1க்கும் இடையில இருக்கும். இதுதான் அங்கே யூஎஸ்டி குளோபல். (10:30) 1 hour 15 minutes ஆயிடுச்சு வீட்டிலேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு. ஸோ இதில் ரைட் சைடு க்ராஸ் பண்ணி போயாச்சுன்னா அந்த பக்கம் ஃபேஸ் 3 ஓட என்ட்ரன்ஸ் இருக்கும்.
நேற்றுக்கு இந்த ப்ரோவை பார்த்தேன். 74 இதே வண்டி தான், ஆனால் ஜாக்கெட்டெல்லாம் போட்டு போனார். இன்றைக்கி வித்தியாசம் போகிறாரு. ஓகேங்க, நம்ம பாலத்து மேலே போகிறோம். இன்றைக்கி பால் கீழே தான் ஃபேஸ் 1 இருக்குது. அது நான் முன்னாடி வேறு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த ஃப்ளைஓவர் வந்து கோவிட் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. கோவிடுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கோவிடுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப தூரம் வேறு, இவ்வளோ தூரம் அது ஆக்சுவலி தேவை தான். ஏன்னா இந்த டெக்னோ பார்க்கோட அந்த கன்ஜெஷனை வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் இல்லாமல் இது வந்து கொண்டு போய் விட்டுரும் நம்மளை. உங்களுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டெக்னோ பார்க் பில்டிங்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தோட லைட்டு தெரியும் ரைட் சைடில். அது மாதிரி இங்கே முன்னாடி இருந்த, இப்போ வேறு பெருசாக இருக்கான்னு தெரியல, ட்ரிவாண்ட்ரத்திலே ஒரு டாலஸ்ட் பில்டிங்னு சொல்லுவாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு ட்வின் டவர் மாதிரி ஒன்று தெரியும், நிகுஞ்சம் ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டேடியம் ரைட் சைடில் தெரியும். அந்த பில்டிங்க்கு பேக்கில் தெரிகிறது தான் அந்த ஸ்டேடியம். இனிமேல் ஃப்ரண்டில் லெஃப்டில் தெரிகிறது தான் அந்த ட்வின் டவர் மாதிரி இருக்கிற நிகுஞ்சம் ஃப்ளாட். இந்த ஒயிட் ப்ளஸ் கிரே